வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 22. தன்னையே வைத்தக்கண் வாங்காமல் பார்த்தவனை கண்டு குழம்பி, என்னன்னா போலாமா வேண்டாமா என சற்று சுரத்தில்லாமல் வினவினாள் அருந்ததி. ஓ, தாராளமா போலாமே என்று ரிச்சர்ட் அசட்டையாக தோள்களை குலுக்கவும் மீண்டும் பளிச்சென்ற முகம் மலர்ந்தாள் பெண். அப்ப அவர்கிட்ட நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரோம்னு சொல்லிடுங்களேன் என்றாள் குதூகலமாக. எவர்கிட்ட என்றான் அண்ணன் அரியா பிள்ளை போல. அதான் அவர்கிட்ட, கருண் கிட்ட சொல்லிடுங்களேன்னு சொன்ன. நீங்க அப்புறம் ப்ரோக்ராம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிருந்தீங்களாமே, அவர் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பார்ல என இழுத்தாள். சொல்லலாம். இதோ இப்போ நிர்வாகியோட அரை வாயில் வர வந்துட்டோம்ல, அவரை பார்த்து பேசிட்டு போன் பண்ணலாமா, இல்ல இப்பவே பேசிடுவா என்று கேலியாக கேள்வி எழுப்பினான் ரிச்சர்ட். ஐயோ, அது பரவாயில்லனா, சார் கிட்ட பேசிட்டே போன் பண்ணலாம் என்றாள் பெண் தடுமாறியபடி அவசரமாக. சிரிப்புடன் அருந்ததியின் கன்னம் தட்டியவன் நிர்வாகியை காண உள்ளே விரைந்தான். அவரிடம் சில விஷயங்களை கலந்து ஆலோசித்துவிட்டு வெளியே வந்தவன் தங்கையின் முகம் கண்டு தனக்குள் நகைத்து கொண்டான். அருந்ததி, கருணுக்கு கால் பண்ணலாமா? ஆ என வேகமாக மண்டையை ஆட்டியவளை மீண்டும் விழிகளுடன் நோக்கியவன் அலைபேசியை எடுத்து கருணை தொடர்பு கொண்டான். ஹலோ கருண், நான் ரிச்சர்ட் பேசுறேன். அருந்ததி சொன்னா, நாளைக்கு நாங்க 2 பேரும் ஃபங்க்ஷனுக்கு வரோம். ஃபங்க்ஷன் எங்க வீட்லயா? ஓகே ஓகே, எனக்கு அட்ரஸ் மட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க. அருந்ததி இங்க பக்கத்துலதான் நிக்கிறா. அவள் வெளிகளில் ஏறும் எதிர்பார்ப்பை ஆழ்ந்து கவனித்தபடி, இதை கொடுக்குறேன், உன்ட பேசணும் என தன் கைபேசியை அவளிடம் கொடுத்தார். முகத்தில் சட்டென்று பதற்றம் குடிக்கொள்ள, ஹலோ என்றாள் மெதுவாக. அதற்கு மாறான ஆர்ப்பாட்டத்துடன், ஹேய், தேங்க்யூ சோ மச், எப்பயோ அண்ணனை சம்மதிக்க வச்சிட்டியே. போன் வர வர வருவீங்களோ மாட்டீங்களோன்னு சந்தேகமாவே இருந்துச்சு. நான் ரியலி ஐம் so happy என குதூகலித்தான் அவன். அதனால்தான் அண்ணா கிட்ட உடனே சொல்ல சொன்னேன் என்று மேலும் முணுமுணுத்தாள். ஓ, தட்ஸ் நைஸ். அப்புறம் நாளை காலை டிஃபனுக்கெல்லாம் இங்க வந்துடும். ஐயர் ஒரு 9 மணிக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அப்ப ஆரம்பிச்சு மதியம் 11:30 வரை ஏதேதோ பூஜைகள் இருக்கு போல இருக்கு. சரி என்று அமைதியாக சம்மதம் தெரிவித்தவளிடம், ஓகே, லவ் யூ, பாய் என சட்டென்று வெளிப்பட்ட துடிந்த வார்த்தைகளை சிரமப்பட்டு விழுங்கினான் கருண். ஓகே, நாளைக்கு நேர்ல பார்க்கலாம் என பட்டென்று இணைப்பை துண்டித்து விட்டான். அவனிடம் பேசி முடித்து பிரியும் ஒவ்வொரு முறையும் தன்னுணர்ந்து வெளியேற போராடும் பெருமூச்சை அண்ணனை மனதில் கொண்டு உள்ளே அடக்கி வைத்தாள். அப்புறம் இன்னைக்கு நாள் எப்படி போச்சு என்று பேச்சை மாற்றினான் ரிச்சர்ட். அதற்கேற்றவாறு சிறுவர்களுடன் கழித்த நேரங்களை சொல்லிக் கொண்டு வந்தவள் மீண்டும் கருணிடமும் அவன் குடும்பத்தாரிடமும் மூழ்கி போனாள். வேதாந்த் முதற்கொண்டு அவன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரை பற்றியும் சுவாரஸ்யமாக கூற ஆரம்பித்தாள். ஆசிரமத்திலேயே இரவு உணவை முடித்து கிளம்பி வரும் வழியில் அருந்ததியை விடுதியில் விட்டுவிட்டு தானும் வீட்டிற்கு வந்து படுக்கையில் விழுந்த ரிச்சர்ட் தங்கையானவள் கூறியவற்றை தனக்குள் அசை போட ஆரம்பித்தாள். அன்று அவளை பார்த்த நேரத்திலிருந்து விடைபெறுகின்ற நேரம் வரை அங்கே சுற்றி இங்கே சுற்றி எப்படி என்ற ஆயினும் அவள் பேச்சில் கருணை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் வந்து கொண்டே இருந்தது. இதுநாள் வரை ஆண்களை கண்டால் ஒதுங்குபவள் அல்லது காரண காரியங்களுக்காக தேவைக்கேற்ப என்று மட்டும் அவர்களை பற்றி அளவோடு பேசுபவள் இன்று வாய் ஓயாமல் அவனை பற்றி பேசியதிலேயே அவளின் மனம் தெளிவாக தெரிந்துவிட்டது அவனுக்கு. கடந்த ஆண்டு ரிச்சர்ட் சற்று சத்தம் போடவும் தான் தனக்கு திருமணமே வேண்டாம் என்கிற கூற்றை அடக்கி வாசிக்க ஆரம்பித்தவள் இப்பொழுது தன்னால் அவன் மீது ஆர்வம் காட்டுவதிலேயே கருண் எந்த அளவிற்கு அவள் மனதை பாதித்திருக்கிறான் என்பது புரிந்தது. தான் சந்தித்து பேசியவரை சுவாரஸ்யமான நல்ல மனிதன்தான். இவளின் குணத்திற்கு ஒதுங்கி இருக்க விடாமல் அருந்ததியின் வாழ்க்கையை நிச்சயமாக வண்ணமயமாக மாற்றி விடுவான். ஆனால் அவனுடைய குடும்பத்தினர் காதல் திருமணத்தை ஏற்றுக்கொள்வார்களா? மேலும் அவளின் குடும்ப பின்னணி பற்றி தெரிய வரும்பொழுது இதில் அவளுடைய தவறு என்ன இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளும் பெருந்தன்மை வாய்ந்தவர்கள் என்றால் பரவாயில்லை, அருந்ததியின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி மட்டும் இல்லை என்றால்
இன்னமும் அந்த பெண்ணிற்கு மனவேதனைதானே அதிகரிக்கும். இதை எப்படி சரி செய்வது என நெற்றியை தேய்த்தவன், சரி, நாளை அவர்கள் வீட்டிற்கு நேரில் செல்லும் பொழுது அவர்களின் குணத்தை ஓரளவுக்கு படிக்க முடியும். அதை வைத்து அடுத்து என்ன செய்வதென்று பார்த்து கொள்ளலாம் என இறுதியாக முடிவு செய்தான். கருணை பற்றி பேசும் பொழுது அருந்ததியின் விழிகளில் தெரிந்த ஆர்வம் அவன் இதழ்களில் முறுவலை பூக்க செய்தது. முதன்முறை பார்த்த அன்று தன்னை கூட அவன் பேச்சால் கவர்ந்தது நினைவில் ஆட, அன்று அவன் ஒருவன் மட்டும்தான் உன்னை கவர்ந்தானா என்கிற வினா உள்ளிருந்து எழும்பும் நேரம் அவளின் கோப முகமும் அலட்சிய செலுப்பலும் சட்டென்று இவன் நினைவில் தோன்றி உதடுகளில் பூத்திருந்த புன்னகையை இன்னமும் நன்றாக விரிய செய்தது. இதுவரை தன் வாழ்நாளில் தன்னிடம் ஒருவர் சண்டையிடும் அளவு எந்த ஒரு தவறையும் செய்து பழக்கமில்லாத ரிச்சர்டிற்கு முதலாக ஒருவரிடம் வாங்கிய வசை மொழி, அதுவும் ஒரு பெண்ணிடம் என்பது அப்பொழுது சுவாரஸ்யமாகத்தான் இருந்தது. இது காதல் என்றும் சொல்வதற்கில்லை. முதன்முறையாக ஏற்பட்ட வித்தியாசமான அனுபவம்தான் தனக்குள் அவள் மீது ஒருவித ஆர்வத்தை தூண்டுகிறதோ என்று எண்ணியவனுக்கு அருந்ததியும் அதே போன்றதொரு சூழ்நிலையில்தான் சிக்கி உள்ளாள் என மேலும் சிந்திக்க தூண்டியது. எந்த விகல்பமும் இல்லாமல் மனதில் நினைத்ததை வெளிப்படையாக குறுகுறு கண்ணோடு நகைச்சுவை ததும்ப கலகலவென்று பேசுகின்ற அவனுடைய பேச்சில்தான் அவள் வீழ்ந்திருப்பாள் என்று புன்னகையோடு உறங்கி போனான் ரிச்சர்ட். மாறாக அவனுடைய வளர்ப்பு தங்கையோ புயலில் சிக்கிய பூவாக கசங்கி துவண்டு உறக்கத்தை முற்றிலும் துளைத்து வேதனையுடன் கண்ணீர் உடுத்துக் கொண்டிருந்தாள். காரணத்தை சொல்லவும் வேண்டுமோ? கருளை பார்த்த நொடி முதல் தன்னையும் தன் நிலையையும் மறந்து கனவுலகில் மிதந்து கொண்டிருந்தவள் மறுநாள் அவனுடனான சந்திப்பை எண்ணி உள்ளுக்குள் அகமகிழ்ந்திருந்தாள். நாளை அவனுடனும் அவன் குடும்பத்தாருடனும் மீண்டும் பொழுது கலகலவென்று நகரப் போகின்றது என்று முதலில் உவகை கொண்டவளுக்கு தொடர்ந்து நாளை ஒரு நாள் மட்டும்தானா என்கிற ஏக்கம் மனதில் எழாமல் இல்லை. அந்த ஏக்கத்தை தீர்க்கும் வழி கருண் ஒருவனிடம் மட்டும்தான் உள்ளது என்பது புரிய புரிய அந்த வழிக்கான தேடலை தொடங்கிய பொழுதுதான் அது அவளை தனது முற்பிறவி போல தோன்றிய கடந்த காலத்திற்கு அழைத்துச் சென்றது. தான் இருக்கின்ற நிலை மறந்து அவர்களுடனான உறவை எதிர்பார்த்து இத்தனை நேரமாக அவள் கற்பனை கனவுலகில் முட்டாள்தனமாக சஞ்சரித்திருப்பது புரியவர தாங்க முடியாத அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக அவளுக்குள் இருந்து பெரும் கேவல் ஒன்று ஓங்காரமாக வெளிப்பட்டது. கருணின் பார்வை அழைத்துச் சென்ற சொர்க்கலோகம் அத்தனை வருட தனிமை துயரை துடைத்து தனக்கென்ற அழகான உறவுகள் சங்கமிக்கும் குடும்பத்தில் அவள் இணைவதை போன்ற பிரம்மையை அவளுக்குள் உருவாக்கி இருக்க அதனுள் ஆசையாக மூழ்கத் தொடங்கியிருந்தவளை மீண்டும் நிதர்சனம் பூதாகரமாக வெடித்து கிளம்பி அவளை வலுக்கட்டாயமாக இழுத்து கொடும் பாலையில் போட்டது. கதிரவன் எட்டி பார்த்து பூமியின் புறம் புன்னகை வீசுகின்ற அதிகாலை வேளையில் இரவு முழுவதும் உறக்கத்தை தொலைத்ததின் பலனாக சிவந்து திகுதிகவென்று எரியும் விழிகளோடு தளர்ந்து போய் எழுந்தமர்ந்த அருந்ததிக்கு விசேஷ வீட்டிற்கு செல்ல தற்பொழுது மனமும் இல்லை, சுத்தமாக ஆர்வமும் இல்லை. முன்தினம் இருந்த நிலைமை தலைகீழாக மாறிப்போனதில் வாழ்வு வெறுத்து தனக்குள் ஒடுங்கி போயிருந்தவள் அங்கே சென்று எவருடைய முகத்தையும் காண விரும்பவில்லை. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட கதையாக எதற்கு அங்கே சென்று அவர்களுடன் பழகி மேலும் வேதனையை இழுத்துக் கொள்ள வேண்டும் என தோன்ற வேகமாக தன் கைபேசியை எடுத்து ரிச்சர்டின் நம்பரை டயல் செய்ய போனவள் தயங்கி விரல்களை விலக்கிக் கொண்டாள். அவர்கள் யதார்த்தமாக பழகியதை நீ உன் வசதிக்கு கற்பனை செய்து தவறாக எடுத்துக்கொண்டாள். அதற்கு அவர்களா பொறுப்பு? தவறு முழுக்க உன்மீது வைத்துக் கொண்டு மதித்து அழைத்தவர்களை அவமதிப்பது முறையா? மேலும் உனக்காக யோசித்து உடனடியாக சம்மதம் சொல்லாமல் தயங்கிய அண்ணனையும் வற்புறுத்தி சம்மதிக்க வைத்துவிட்டு இப்பொழுது உன் வசதிக்காக மறுப்பு சொல்லி தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தாதே என்ற ஆழ்மனம் எச்சரிக்க சோர்வாக அலைபேசியை படுக்கையில் போட்டவள் தலையினை இரு கைகளாலும் தாங்கி வேதனையுடன் விழிகளை மூடிக்கொண்டாள். சரி, இப்பொழுது என்ன? இந்த ஒரு முறைதானே, சொன்னபடி சென்று வருவோம். பிறகு அவர்கள் யாரோ நான் யாரோ, எனக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? மீண்டும் பழைய வறண்ட வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டியதுதான் என வெத்தியாய் உதடுகளை வளைந்துவிட்டு எழுந்து குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். சரியாக 8 மணிக்கு ரிச்சர்டிடமிருந்து அழைப்பு வர கீழிறங்கி விடுதியின் வாயிலுக்கு சென்றவள் காத்திருந்தவனிடம் மெல்லிய புன்னகையை மட்டும் செலுத்தி காலை வணக்கம் சொல்லியபடி காரில் ஏறிக்கொண்டாள்.
அவளின் முகத்தை பார்த்து லேசாக நெற்றியை சுருக்கினாலும் எதுவும் பேசாமல் வண்டியை கிளப்பியவன் சாலையில் கவனத்தை பதித்திருப்பது போலவே ஒருபுறம் அவளிடமும் கவனத்தை செலுத்திக் கொண்டு வந்தான். விழிகள் சாலையில் கடக்கின்ற வாகனங்களையும் மனிதர்களையும் இலக்கின்றி விரித்திருக்க, தலையிழந்த பொலிவற்ற முகமும் லேசாக வீங்கியிருந்த கண்ணிமைகளும் அவளுடைய வாய்மொழிக்கு தேவையின்றி 1000 கதைகளை அவள் அண்ணனுக்கு விளக்கி கூறியது. தன்னிடமிருந்து விடைபெறும் வரை தொடர்ந்திருந்த கனவு தனிமைக்கு செல்லவும் நனவை உணர்த்திவிட்டது போலும். அவளுக்காக மனம் மெல்ல வெம்மை ஏற விடிய விடிய உறங்காமல் அழுதிருக்கிறாள் என்றால் மனதில் எத்தகைய பாதிப்பு நிகழ்ந்திருக்கும் என்பது புரிய விழிகளில் தோன்றிய தீவிர சிந்தனையுடன் காரை செலுத்தினான் ரிச்சர்ட். ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய் என்று அவளிடம் ஒரு வார்த்தை கேட்கவில்லை அவன். அவனுக்கு தெரியும், கேட்ட மறுநொடி உடைந்து கதறுபவளை தன்னால் சமாளிக்க முடியாது என்று. செல்கின்ற இடத்தில் தேவையில்லாத சங்கடம் தோன்றுவதை தவிர்க்க வேண்டியே அவளுடைய அமைதி அப்படியே தொடரட்டும் என விட்டுவிட்டான். ஜிபிஎஸ் வழிகாட்டுதலோடு சித்தார்த்தின் வீட்டை அடைந்தவன் அருந்ததியிடம் திரும்பி, கருண் வீடு இதுதான் நினைக்கிறேன், உள்ளவா போலாம் என்றபடி கதவை திறந்து இறங்கினான். என்ற சின்ன தலையசைவுடன் தானும் இறங்கியவள் நிமிர்ந்து வீட்டை அளவெடுக்க தன்யா வேகமாக அருகில் வந்தாள். ஏய் வாங்க வாங்க, கருண் ரொம்ப நேரமா உன்ன ஐ மீன் உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு என்றவள் ரிச்சர்டிடம், ஹாய் பிரதர், நீங்க தான் அவளோட அண்ணன் நினைக்கிறேன் என வரவேற்பாக முறுவளித்தாள். சந்தேகமே வேண்டாம், சாட்சாத் நானேதான் என்று மெல்லிய புன்னகையை வெளியிட்டவனிடம், அண்ணா இவங்க கருணுடைய அண்ணி என தன்யாவை அறிமுகப்படுத்தினாள் அருந்ததி. திங்க் சோ, நீ நேற்று சொன்னதை வச்சே கெஸ் பண்ண. ஓ என்றவள், உள்ள வாங்க, இனிமேதான் பூஜை ஆரம்பிக்க போகுது என அழைத்து சென்றாள். குழந்தைகள் முதற்கொண்டு குடும்பமே லிவிங் ரூமில் குழுமி இருக்க அனைவரும் விருந்தினர்களை ஆர்வமுடன் வரவேற்றனர். அவர்களிடம் ஆவலாக முன்னே வந்த கருண் அருந்ததியிடம் ஒரு விசித்திர பார்வையை வீசிவிட்டு ரிச்சர்டின் கரம் பற்றி குலுக்கினான். எங்களோட அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் என்றான். சச்ச, இதுல என்ன இருக்கு என்று மறுப்பு தெரிவித்தவனின் அருகில் வந்த சித்துவை தன் தந்தை என அவனுக்கு முறைப்படி அறிமுகம் செய்தவன் தொடர்ந்து தன் குடும்பத்தினர் அனைவரையும் ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தினான். இக்குடும்பத்தை பற்றி அருந்ததி அளவுக்கு அதிகமாக குதூகலமாக பேசியதில் தவறேதுமே இல்லை என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான் ரிச்சர்ட். வேண்டாம் என்று இவர்கள் மறுக்க மறுக்க காலை உணவை வற்புறுத்தி உண்ண வைத்தனர் கருணும் தன்யாவும். குழந்தைகளை கவனித்துக் கொள்வது சிந்து தருணின் டிபார்ட்மெண்ட் என்றாகி போனது. ஒருபுறம் கும்ப கலசங்களை அடுக்கிவிட்டு பூஜைக்கு தேவையானவற்றை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த ஐயருக்கு உதவியாக இருந்தான் சித்து. அதே நேரம் ஆர்ப்பாட்டமாக வீட்டினுள் நுழைந்த சித்தார்த்தின் தோழி கமலாவின் குடும்பத்தினர் நேராக சென்று அன்றைய நாயகன் நாயகிக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஏய், எங்க மை டார்லிய காணல என்று விழிகளை சுழற்றினான் சித்து. அதான, அச்சய எங்க அக்கா, அவ்வளவு தூரம் சொன்னியும் இன்னும் அவ ஊருக்கு வரலையா? வரட்டும், என்கிட்ட நல்லா வாங்க போறா என்று மிரட்டினாள் சிந்து. ஆமா ஆமா, நீ நல்லா போடுற கதை தான் எங்களுக்கு தெரியுமே என்று பார்வதி கேலி செய்ய அவர்களின் கேள்விக்கு சீனு பதிலளித்தான். இன்னும் சரியா 1 மணி நேரத்துக்குள்ள அவங்க இருப்பா. பெங்களூர் போன ட்ரெயினிங் நேத்து நண்பகல்ல முடிஞ்சிடும், கிளம்பி நேரம் இங்க வந்துடலான்றதுதான் அவளுடைய முதல் பிளானா இருந்துச்சு. பட் ப்ரோக்ராம் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டதுனால தாமதமா வர்றா. ஆமாடா சித்து, என் மாமா அத்தை திருமணம் என்னுடைய தலைமையில தான் நடக்கணும்னு உளறிக்கிட்டு சீக்கிரமா வர்றதுக்கு விமானம் மூலமா வர்றா. அநேகமா இந்நேரம் லேண்ட் ஆயிருப்பா. நீங்களாவது நேரமா போய் என் மேல அவங்களுக்கு கோபம் வராம குழு குழுன்னு வச்சிருங்கன்னு எங்களை போன்ல புடி புடின்னு புடிச்சு விரட்டி அடிச்சுட்டா என்று நகைத்தாள் கமலா. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.